வணக்கம். இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜருடைய எக்ஸ்டென்ஷனை எப்படி குரோம் ப்ரௌசரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சின்ன ப்ரொசீஜர் தான். நீங்கள் குரோம் ப்ரௌசரில் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களை அறியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலோ அல்லது ரிமூவ் பண்ணிட்டாலோ அந்த எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான். வீடியோ பார்த்திங்கன்னா சின்ன வீடியோ தான் இருக்கும். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பண்ணி எழுதிக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் எப்பப்போலாம் கண்டென்ட் அப்லோடு பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ப்ரௌசர் இருக்குது, 3 ப்ரௌசர் இருக்குது. ஒன்று எட்ஜ், மற்றொன்று குரோம், மூணாவது பிரேவ். பிரேவில் பாருங்க எக்ஸ்டென்ஷன் இருக்குது. குரோம்லையும் இருக்குது. இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டெமோவுக்காக தான் ரிமூவ் பண்ணுறேன். பட் எனக்கு ஆர்சே பண்ணி எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கிறேங்க. நெட் கனெக்ஷன் இருக்கான்னு இருந்துச்சு அப்படின்னா ஐடிஎம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. இதில் வரக்கூடிய லிங்கில் இந்த ஃபஸ்ட் லிங்க், இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் ஈஸியாக பவர்ஃபுல் டவுன்லோட் ஆக்சலரேட்டர் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இல்லை டவுன்லோடுன்ட்டு ஒரு லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேங்க. கீழே வாங்க. இதுக்கு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ண முடியும், எந்த ஒரு ஸ்பெஷல் லிங்கும் கிடையாது. கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத ஐடிஎம்ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற நோட்ஸை கீழே கொடுத்துருக்குறாங்க. கீழே பாருங்கள், இன்ஸ்டால் ஐடிஎம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் யுவர் ப்ரௌசர். 3 ப்ரௌசர் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் கூகுள் குரோம், ஃபார் மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஃபார் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். இது நம்ம எது இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா குரோமுக்கு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் குரோமை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஐடிஎம் இன்டகிரேஷன் மாடியூல் ஆட் டு குரோம். ஸ்டார் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.0, 3.1K ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இதில் ஆட் டு குரோமை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஆட் எக்ஸ்டென்ஷன். இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் கூகுள் குரோம் கேஸ்பின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பின் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ விசிபிளுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதை மேனுவலாக கொண்டு வர முடியாதான்னு கேட்டிங்கன்னா, அதாவது குரோம் வெப் ஸ்டோர்லேருந்து மேனுவலாக நம்ம டைப் பண்ணி சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுவும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். க்ளோஸ் பண்ணிக்கலாம். கூகுள் ஐடிஎம் ப்ரௌசர் இன்டகிரேஷன் டவுன்லோடு. ஓகே, இதில் பாருங்கள் எந்த ஒரு லிங்க்கும் வரல. நம்ம நேரடியாக ஐடிஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறந்துடாமல் ஹைப் பட்டன் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் டூல் இருந்துச்சு அப்படின்னா ஹைப் டூலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ உதவும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறேன்.
கமெண்ட் பண்ணியிருங்க என்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை வந்து நான் ஜென்ரேட் பண்ணி போட்டுருவேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.